பாருங்க, வெண்டைக்காயும் பூண்டும் போட்டு இப்படி ஒரு அருமையான புளிக்குழம்பு வச்சு சாப்பிடலாம் வாங்க. பாருங்க, 1/2 கிலோ பிஞ்சு வெண்டைக்காய், நல்லா ஃப்ரெஷ் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். பாருங்க, இதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல சட்டி சுட வச்சு எண்ணெய் ஊற்றாமல் அதில் அந்த கட் பண்ண வெண்டைக்காவை போட்டு எடுத்துக்க போகிறேன், வதக்கிக்கிற போகிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசின் வந்து போய் நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்கு தான். பாருங்க, நல்லா வெண்டைக்காய் ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 நிமிஷம், 1லேருந்து 2 நிமிஷம் அப்படி லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடணும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் அதே சட்டியில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம் பாருங்கள். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா பொரியும் போது அதோட சேர்த்து நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை கருவேப்பிலை பாருங்கள், சேர்த்து வதக்கணும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டை ஃபுல்லாக சேர்த்துக்கணும். பூண்டு பல்களை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது அதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். பாருங்கள், வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஒரு 50% வேகிற அளவுக்கு வதக்கிடணும். வதங்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம் வெங்காயத்தில் பாருங்கள். அப்புறம் அதோட ஒரு 1/4 டீஸ்பூனு முழு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாம் சேர்த்து வெங்காயம் ஒரு 50% நெருங்கி வதங்கும் போது தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 4 ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூனு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதே ஸ்பூன் லெவலுக்கு நம்ம வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், அதாவது ரெட் சில்லி பவுட்ரு. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக, இது கீழே பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வைக்க போகிறது புளி குழம்பு, அதனால் புளி ரொம்ப முக்கியம். இந்த சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். கம்மியாக்கனாலும் நம்ம வற்ற விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம புளி கரைசல் தண்ணியை பாதி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ கரைச்சி வச்சுருக்கிறோமோ அதில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு இந்த அளவுக்கு ரெடியானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை தட்டிக்கலாம். வெண்டைக்காயை தட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விடவும் நம்ம மீதி வச்சிருக்கிற அந்த புளிக்கரைசல் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி மொத்தமாக குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடைசியாக நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை கடைசியாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டால் அழகாயிரும். எந்த அளவுக்கு குழம்பு வற்றி எண்ணெயெல்லாம் மேலே வருது பாருங்கள். இப்போ புளிக்குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல வாசனை வருது. இவ்வளோ தான் ஃபைனல் ஸ்டேஜ். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேவைப்பட்ட மல்லித்தலை தூவி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக நான் கொண்டு வந்திருக்கேன் குழம்பு. புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதான் முடிஞ்சிருச்சு குழம்பு, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி அசத்துங்க. என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.